FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா அரவிந்த் அந்தர்சாமி எழுதியிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கரூர் சம்பவமே தமிழ்நாட்டு அரசியல மிகப்பெரிய திருப்பு முனையா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன், தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் இப்போ அந்த அதிமுக பாஜக அணியில தாவேகா சேரத்தை பத்தி இன்னும் தொடர்ந்து பேசிட்டு இருக்க. எடப்பாடியின் பேச்சுகள்லாம் பார்த்தா என்னமோ விஜய் தங்கள் கட்சிக்காரர் மாதிரி பேசிட்டு இருக்காரு அவரு. ஸ்டாலினும் நீங்க சேர்ந்தாலும் ஒன்னும் நீங்க அதே தோல்விதான் அடைவீங்கன்னு ஸ்ட்ராங்கா பேசிட்டாரு அசம்பிளியில. என்னதான் நடக்குது? சாரி வம்சி, எப்படி கள்ளக்குறிச்சி சாராய சாவு விக்கிரவாண்டில எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது, ஆம்ஸ்ட்ராங் மர்டர் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்துன்னு சொன்ன மாதிரி இந்த கரூர் இதுவும் ஒரு இறந்தவர்களுக்கு அஞ்சலி, அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும். ஒரு சப்ப மேட்ரு இல்ல இறந்தவர்களுக்கு இந்த இஷ்யூ ஒரு எலெக்ஷன் இஷ்யூ சொல்ல வரல. இந்த சம்பவத்தால் தாவேகா அதிமுக பாஜக அணியில் வருது. அப்ப அந்த அது டைனமிக்ஸ் பார்த்து ஏற்கனவே இருந்த பலகீனம் வெளிப்பட்டுச்சு. இந்த விஷயம் வரலன்னா விஜய் மண்குதிரைங்கிறது இன்காம்பிட்டன்ட் இன்கேபபிள் நான் சொன்னது. நான் தான் சொன்னேங்க, சீமான் விஜய் கம்பாரிசன், சீமானுக்கு லாபம்னு. எத்தனை பேரு சீமான் எவ்வளவோ மேலு மக்களுக்காக நிற்கிறான்னு எத்தனை பேர் பேசுறான், நீங்களே கூட கேட்டிருக்கலாம் ஆட்கள் பேசுறத. சோ நான் அதை அசஸ் பண்ணிட்டேன். ஏன்னா விஜய்க்கு கேரக்டர் இடியோசின்கிரேசியா நான் ஸ்டடி பண்றேன். என்ன ஒரு அரசியல் விமர்சகரை வன்மம் வச்சு பேசக்கூடாது. மொத மாநாட்டிலையும் பேசிட்டான், அதுக்கு பிறகும் அரசியல் ஆய்வாளர்கள் அது இதுன்னு பேசிட்டாப்புலன்னா அவருக்கு திமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. நான் 48% திமுக வரும்னு சொன்னேன், 45 அசம்பிளிக்கு வருவாங்கன்னு உறுதியா நான் சொல்றேன். அப்ப நான் அது சொல்லி திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும், 57 62 காமராஜ் மாதிரி இருக்காருன்னு நான் உணர்ந்து மனச்சாட்சிப்படி நான் சொல்றது சரியா இருக்கணுங்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது அவருக்கு ரேட்டில்ட் ஆயிட்டாரு. மீண்டும் திமுக தான் வருமோ, என்ன நாம இவ்வளவு பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு ஏன் மேல அதுல சாடுறாரு. சோ அது சாடக்கூடாது. அவரு இன்னொன்னு பாசிட்டிவா போகணும், அதுவும் அவர்கிட்ட இல்லை. இப்ப அவர்கிட்ட எடப்பாடி கிட்ட லாக் ஆயிட்டார். நீங்க சொன்னது கடைசியில எடப்பாடி ஒரு வேளையில் மன வலிமை இழந்து இவருக்கு அதிக சீட்டு கொடுத்திருக்கலாம். ஆனா இப்ப அவர் எடப்பாடி கிட்ட லாக் ஆயிட்டார். எடப்பாடியை உதறிக்கிட்டு தனிச்சு நின்னா கூட நிக்கிறவனே நிற்க மாட்டான். எனக்கு இதுல புரியாத விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு என்ன சார் அவருக்கு இருக்குது? இது நான் என்னோட தொண்டர்களை அந்த மீட்டிங்ஸ் அனுப்பல, அவங்களா தண்ணீர்ச்சியா போறாங்க. அது நீங்க தயவுசெய்து கொடி எடுத்துட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கண்டிப்பா இந்த இடத்துக்குள்ள அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எடப்பாடிக்கும் அவருக்கும் கெமிஸ்ட்ரி வேணும்னு நினைக்கிறார். இது நானே கன்ஃபியூஸ் ஆயிருப்பேன். என்னோட சகோதரர் சீமான், தம்பி சீமான் பேசிட்டு இருக்கும் போது அவர் ஒரு பார்ச்சுன் ஃபேவர்ஸ் பிரேவ்னு 234 நிற்கிறான்னு சொல்றதே, சீமானை பற்றி பேசுறதே நமக்கு பெருமை தான். ஒரு வீரனை பற்றி பேசுறோம். திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜக 4 வரையும் அடிச்சுனா 234 பண்ணு துணிஞ்சு நிற்கிறாரு. அவர்கிட்டே இவரு விஜய் அண்ணா நாம எடப்பாடி கூட போயிருவோம்னா, உதயநிதி ஸ்டாலினை ஒழிக்கணும், நம்ம எடப்பாடி கிட்ட போனாதானா ஒழிக்க முடியும்னு பேசியிருக்காப்புல. அவரு நான் டூ ஆர் டே பேட்டில் நிற்கக்கூடியவன், நான் பெரிய ஹீரோயிசத்துல கட்சி நடத்திட்டு இருக்கிறேன், அரசியல் வேற சினிமா வேற, எனக்கு ஹீரோயிசம் தான் எனக்கு இது, அத்தனை வரையும் எழுத்துன்னு அடிக்கிறது தான் எனக்கு முடியும், நீ வேணா என்ன சப்போர்ட் பண்ணு, இல்லைன்னா நீ வா பாதையை பார்த்துக்கன்னு அவர் சொல்லிட்டாரு. அப்போ அந்த கட்டத்துக்குள்ளே விஜய் ஒரு லீடரா செயல்படல, ஒரு தரகரா செயல்பட்டு இருக்கிறாரு. ஜோசப் விஜய் சகோதரர், நீங்க தரகரா செயல்பட்டதை சீமான் மூலமா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால்தான் உங்க தரகு வேலை பண்ணக்கூடியவர் எப்படி பெரிய லீடர்ஷிப்ல இருக்க முடியும். அப்போ உங்களோட உதயநிதி ஸ்டாலின் வன்மத்துக்கு சீமானை பயன்படுத்த பாத்தீங்க, கொஞ்சம் பயன்படுத்தவும் செய்துட்டீங்க. விக்கிரவாண்டியில அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயநிதி ஸ்டாலினை விட்டுருமாங்கிற வார்த்தைய சீமான் விட்டுட்டாரு. நம்ம தெளிவா சொன்னோம், போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னோம். 55% திமுக தாண்டும், 25 பாமக தாண்டும், 63 போச்சு, 29 போச்சு. சோ விஜயோட அந்த நோக்கமே நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ். அப்ப நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் பண்ணதுனால அவர் என்ன கருதுறாருன்னா, நம்ம 214 கேண்டிடேட் போட்டா அது மீண்டும் ஸ்டாலினை சிஎம் ஆக்கிறோம். நேற்று கூட நியூஸ் 18ல காமேஷன் ஒரு தாவைக்கு ஆதரவு தம்பி வந்திருந்தாப்புல. அவரு நாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு பார்த்துட்டு செகண்ட் ரவுண்டு 31 பார்த்துக்கலாம் அந்த மாதிரிலாம் அவர் பேசிட்டு இருந்தாப்புல. பட் விஜய்க்கு அதுக்குள்ள நோக்கமும் இல்லை, எண்ணமும் இல்லை. அடுத்து 214 அவரால் போட முடியாதுங்கிறது இதுல எக்ஸ்போஸ் ஆச்சு.
இன்னும் கூட தம்பி திராவிட ஜீவா தாவேகாவின் தலைவர் ரவீந்திரன் துரைசாமி அவர் பேசுறத வச்சுதான் தாவேகா வந்து இன்னைக்கு அஞ்சலியே போட ஆரம்பிச்சிருக்கான்னு ஒரு பதிவு போட்டிருக்கிறான். தம்பி அவன் போட்டு இன்னைக்கு அனுப்பி கொடுத்தான். அண்ணன் நீங்க தான் பேசுனீங்க அல்லது அவனுக்கு தெரியாது, நீங்க அவனுக்கு தலைவரா இருந்து வழி நடத்துறீங்க, அஞ்சலி கூட நடத்தலன்னு சொல்லும்போது இப்ப அஞ்சலி நடத்துறதுக்கு இப்பதான் இது பண்றாங்கிறாப்புல. அப்போ தானே அந்த கட்சியால செயல்பட முடியாது. வறுமை ஒழிப்பு தினம் அது இதுன்னு என்ன தேவை சொல்லி விஜய்க்கு பிறந்த நாள் ஒரு 35 ஊர்ல நடத்துவாங்க. நம்ம எந்தெந்த ஊர்ல நடத்துறாங்கன்னா பின்னர் டிப்ல அதை எடுத்துட்டோம். அப்போ 234ன்னு தந்தி டிவியில பொய் செய்தியை கொடுத்து நியூஸ் பண்ணுவாங்க. ஸோ விஜய்க்கு ஒரு முகம் இருக்கு, பெரிய க்ரௌட் புல்லர், அவருக்கு ஒரு வெறிப்பிடிச்ச கூட்டம் இருக்கு. தலைவா படத்துல ஜெயலலிதா அடிச்சாங்க, அந்த ஆதரவாளர்களுக்கு என்ன ஒன்றும் செய்ய முடியல, ஜெயலலிதா மேல பட்டுதல் கூடிச்சு. இது நெய்வேலியில ரைடு அடிச்சு ஒரு கிரிமினல் மாதிரி ஐடி மேட்டருக்கு விஜயை ட்ரீட் பண்ணாங்க. அதுல இடி எல்லாம் உள்ள கொண்டு போகணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் வேண்டாங்கன்னு சொன்னது நாம தான். இடி எல்லாம் வேண்டாம், உங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் பிடிக்கணும்னா அப்படியெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னது நாம தான். இது வந்து நம்ம எப்படிங்கிறத ஜோசப் விஜயம் புரியணுங்கிறதுக்காக தான் இதை பதிவு பண்றேன். அடுத்து வந்து சர்க்கார் படத்துல வந்து தினகரனை அவுட்ஃபிட் பண்றதுக்காக ஆர்கே நகர் வெற்றி வீரர் தினகரன் ரெட்டலையும் உதயசூரியனின் குக்கர்ல வச்சு அவிச்ச தினகரனை அவுட்ஃபிட் பண்ணதுக்காக நாங்க தான் ஜெயலலிதாவுக்கு ஆளுன்னு முருகதாசும் விஜயும் ஜெயலலிதாவை அவமானப்படுத்திட்டாங்கன்னு அதுக்கு பெரிய கலாட்டா பண்ணாங்க. 3 விஷயமே விஜய்க்கு அவர் ரசிகர்கள் மேல அனுதாபத்தை தான் கொடுத்தது. இப்போ அப்படி ஒரு அனுதாபம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக விஜய் மேல தப்பே இல்லைன்னு தமிழக முதல்வர் சொல்லிட்டு போயிட்டாரு. எந்த கட்சி தலைவரும் இன்னைக்கு பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, அவர் லேட்டா வந்ததுதான் காரணம்னு சொல்றாரு. இன்டென்ஷனல் இல்லைங்கிறதான் அவர் சொல்றாரு. எந்த தலைவரும் தன் தொண்டர்கள் சாக விரும்ப மாட்டாருன்னு சொல்றது விஜய்க்கு ஆதரவாட்டே தமிழக முதல்வர் பேசுறாரு. லேட்டா வந்ததுங்கிறது கொல்லதுக்காக வரல, லேட்டா வந்தாதான் கூட்டம் ஜாஸ்தி இருக்கும் காட்ட முடியுங்கிறதுக்காக 10 கூட்டத்தை ஒரு கூட்டமா மாத்துறாரு. தினசரி பேசக்கூடிய கூட்டத்தை 7 நாளைக்கு ஒன்னா மாத்துறாரு. விஜயகாந்த் மாதிரி பப்ளிக் மீட்டிங் பேசுறத ஒரு ரோட் ஷோவா மாத்துறாரு. எல்லாமே டெக்னாலிட்டிஸ். விஜயகாந்துக்குள்ள கமிட்டட் கூட்டம் அவருக்கு இல்ல, விஜயகாந்துக்குள்ள கமிட்டட் கூட்டம் இல்ல. இது ஆழ்ந்த அரசியலை பாக்குறவங்க இதை புரிஞ்சுக்கோ. விஜயகாந்துக்குள்ள கமிட்டட் கூட்டம் இல்ல, விஜயகாந்தோட அதிக கூட்டம் வருது. கமிட்டட் கூட்டம் இல்லாதனால நீங்க 7 நாளைக்கு ஒருக்கா பண்றீங்க, குறைஞ்ச இடங்கள்ல பண்றீங்க, ஒரு பதுக்கல் மாதிரி அந்த கூட்டத்தை பெருசா காட்டினீங்க. ஓகே, இது உங்க ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா உங்க பலகீனத்தை மறைக்கிறதுக்கு இப்படிதான் நீங்க பண்ண முடியும். விஜயகாந்த் மாதிரி டெய்லி போய் கரூர்ல அதிக மக்களை சந்திக்கணும்னு சொல்லி 10 பாயிண்ட்ல போய் 10 பாயிண்ட்ல கரூர்ல பேசிக்கிட்டு நைட்டு கரூர்ல ஒரு மீட்டிங் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த விஜயகாந்துக்குள்ள அந்த ஒரு உணர்வுபூர்வமான விஜயகாந்தோட கனெக்ட் ஆன ஒரு கொள்கை கூட்டம் கிடையாது, ஒரு அஃபினிட்டி உள்ள கூட்டம் கிடையாது. அஃபினிட்டின்னா விஜயகாந்துக்கும் அந்த கூட்டத்துக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு, உங்களுக்கும் உங்க கூட்டத்துக்கும் கனெக்ட் கிடையாது. அதனாலதான் மதுரையில பார்த்ததுமே போயிட்டான். அபிமானம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், உங்க பேச்சுக்கும் உங்களுக்கும் கனெக்ட் கிடையாது. நீங்களே சீமான் சொல்ற மாதிரி காஸ்ட்லி நியூஸ் ரீடரா தான் இருக்கிறீங்க. ஒரு உணர்வுபூர்வமான பேச்சு அதுல இல்ல, போலித்தனமும் நாடகீய பாணியும் தான் இருக்கு. நாடகீய பாணி, நாடகீய பாணி, என்ன பாணி? நாடகீய பாணி. சிவாஜி கிண்டல் பண்ணுவானுங்க மற்றவனுங்க, அதே நாடகீய பாணியில உங்க பேச்சு இருக்குது. சோ அது மக்கள் மத்தியில கனெக்ட் ஆகல. பட் உங்களை பார்க்க ஒரு கூட்டம் வருது, இதை வச்சுதான் நீங்க உங்களை மார்க்கெட் பண்ண முடியும். இதுக்குதான் ஜான் ஆரோக்கியசாமிக்கு காசு கொடுத்து வச்சிருக்கீங்க. அவருக்கு இது தொழில், அதுல அவர் அதை பண்ணார். சோ ஸ்டாலின் சொல்றது பர்பஸா விஜய் சாகணும்னு யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. பர்பஸா கரூர்ல 4 பேர் சாகணும்னு செந்தில் பாலாஜி நினைச்சிருக்க மாட்டாப்புல. அதனாலதான் டே 1 ஒரு ஆக்சிடென்ட் சப்ப மேட்ரு, அது ஒன்னும் ஓட்டிங் இதெல்லாம் பாதிக்காதுங்கிறத நான் கள்ளக்குறிச்சியை மையமா வச்சு என் கருத்தை சொல்லிட்டு போயிட்டேன். விஜயன் அதுல குற்றம் சாட்ட விரும்பல. இல்ல இதுல இது ஆக்சிடென்ட் அதுல மாட்டுக்காதுல. ஆனா இதுல வந்து நீங்களே ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல வந்து இந்த என்டையர் எபிசோட்ல திறன்பட அரசியல் பண்ணி ஸ்மார்ட்டா மூவ் பண்ணது யாரு? எடப்பாடியார் தான். என்னைக்கு நான் எடப்பாடிக்கு திறமையை குறைச்சு மதிச்சேன். ஏன்னா அவர் டே 1 விஜய் அங்க வரலன்னு தெரிஞ்ச உடனே சனிக்கிழமை விஜய் பேட்டி கொடுக்கலான்னு, ஞாயிற்றுக்கிழமை காலையில விஜய் மேல அவர் தப்பும் கிடையாதுங்க, அவர் என்ன தெரிஞ்சா செஞ்சிருப்பாரு. அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு வந்து அக்ரெசிவா விஜய் பின்னாடி நிக்கிறாரு. அவர் தெளிவா விஜய் தனிச்சு போட்டிட்டா அவருக்கு நஷ்டங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு சிலர் அனலிஸ்டிக்கா பேசாம அர்த்தம் இல்லாம பேசுவான். விஜய் கூட்டணி சேர்ந்தா அப்படிமா, தனிச்சு போட்டிட்டா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்ட பிரிப்பாமா. டே ஒன்ன விட உன் ஜாதியே உன் கூட இல்ல, உன் ஜாதியில உள்ள பிராமணர்களே நான் சொல்றதை கேட்கறான், அவன்
சீமான் தான் பாரதியாருக்கு பாரதத்தினா கேட்கிறான், பாஜகவும் கேட்கல, எடப்பாடியும் கேட்க, எவனும் கேட்கல, எங்க ஜாதியில் உள்ள 4 வியாபாரிகள் தான் டங்குன்னு ஆடுறான், அவனுக்கும் எங்க சமுதாயத்துக்கும் தொடர்பே இல்லைங்கிறத பிராமண சமுதாயர்கள் நம்மளை தூக்கி கொண்டாடுறான். ஸோ இந்த இடத்துக்குள்ள ஒரு அனாலிசிஸா இல்லாம ஸ்டாலினுக்கு எதிராக பேசக்கூடியவன் விஜய் தனிச்சுன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்ட பிரிப்பான்னு பேசுவாப்புல. விஜய் தனிச்சுன்னா பிரிக்க போறது எடப்பாடிக்கு உள்ளக்கூடிய பாமர மக்கள் ஓட்டு தான், ரெட்டலைக்கு உள்ளக்கூடிய பாமர மக்கள் ஓட்டை தான் பிரிப்பாப்புல. எலிஜிபிளா போட்டுவிட மாட்டாப்புல, மண்குதிரை. ஒரு வேளையில போட்டுட்டாப்புலன்னா பிரிக்க போறது எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு தான். எனக்கு இதுல புரியாத விஷயம் இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு இப்ப விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட் அதிமுகவுடன் போல அப்படின்னு கொடுத்தாருன்னா, க்ளோஸ் எடப்பாடியோட சப்போர்ட் பண்ணதே ஒண்ணுமே. அப்படி எப்படி அவர் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு அவரு? அந்த இடத்துலதான் எடப்பாடி சார்ந்தவங்க விஜய்கிட்ட பேசிட்டாங்க. பேசுனவங்க எடப்பாடிக்கு நம்பிக்கைக்குரியவங்க. அவர் பேசலன்னு சொல்லிட்டாரு. ஐயர் நாடாரும் என்ன செய்வார்னு கேட்டார் அவர் தம்பி. தொழிலதிபர், தம்பிக்கு தொழில் வளர்க, நல்லா வளர்ந்து இன்னும் நிறைய பேருக்கு தம்பி, ஆயிரக்கணக்கான வேலைக்கு என் தம்பி முதன் பழனிசாமி அவர் வருங்காலத்தில் அரசியல் கூட வரலாம் கொடுக்க. அரசியல் ரீதியா உங்க தந்தைய நீங்க ஐயர் நாடாரும் என்ன செய்ய முடியும்னு கேட்டதுக்கு, ஐயர் வேணா ஒதுங்கலாம், ஐயரும் நாடார் வழியில வருவாரு, கடைசியா ஐயரும் நாடார் வழியில வருவாரு. ஐயர்னு சொல்றது சத்தியன் குருமூர்த்திய, நாடார்னு சொன்னது என்ன, நாங்க அதை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அவரை ஏற்கனவே மக்களவை தேர்தலில் அவருக்கு பாடம் படிச்சு கொடுத்துட்டோம். 3 நாடார் தொகுதியில டெபாசிட் இலக்க வைக்கணும், டெபாசிட் இலக்க வச்சோம். நீங்க மற்றவங்கள மாதிரி வெறும் அரசியல் விமர்சகர்கள் அல்ல. என் தம்பி சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர் எங்க போனா, இது ஈரோடு கிழக்குக்கு, ஏன்டா இப்படி போற, உன்னை கைது பண்ணது அநீதி, அது ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிருமாடா தம்பி, 2 மடங்குக்கு மேல செந்தில் பாலாஜி ஆர்கனைசேஷன்ல ஓட்டு எடுத்துட்டு போயிருவாங்களே, ஏன்பா நீ அங்க போய் ஹீரோவா நிக்கிற, ஒண்ணுமில்ல ரிசல்ட்லன்னு சொன்னேன். கதை அவ்வளவுதான். பட் நாங்க சமூக ரீதியா நிற்கக்கூடியவங்க, நாடார் சமுதாயத்தை இவருக்கு எதிராக திருப்பி 3 தொகுதியிலையும் சொல்லி அடிச்சோம். பாண்டே மாதிரியோ சவுக்கு சங்கர் மாதிரியோ ஒருமனை பேசிட்டு போகக்கூடிய ஆள் இல்ல இந்த ரவீந்திரன் துரைசாமி. ஆனா மிதுன் பழனிசாமி எடப்பாடிக்காக பெரிய வேலைகளை செய்யறாரு. தான் பேசலன்னாலும் கூட தம்பி தொழிலதிபர் மிதுன் பழனிசாமி விஜய்கிட்ட பேசியிருக்கலாம். அப்ப நான் பேசிட்டேன்பா, நம்ம கூட தான் வருவாரு, எங்க பேர போறாரு, அவருக்கு ஒன்றும் ஆள் பலமே இல்லை, நம்மளே பார்த்தோம் இல்ல, 117 மாவட்ட செயலாளர்கள், இன்னும் பல இடங்கள்ல மாவட்ட செயலாளர் முழுமையா போடல, எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு ஒருத்தா 7-8 பேர் கூட இல்லையே, எப்படி அவர் 214 போட்டுக்கிடுவாருங்கிறத இவரு எடப்பாடிக்கு நம்பிக்கை கொடுத்திருப்பாரு. எடப்பாடியும் தெரியாதவர் அல்ல, அவருக்கு மாவட்ட செயலாளர்கள்லாம் கரண்ட் ரிப்போர்ட்டை உடனே வாங்கியிருப்பாரு. சோ இவரால 214 போட்டு நின்றுட முடியாது, நிற்கக்கூடிய அளவுக்கு இஷ்யூ எடுக்கல. சீமான் 214 போடுறதுக்கு தயாராயிட்டாரு, நிற்கக்கூடிய அளவுக்கு இஷ்யூ எடுக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிய 7% இதுவரை பலவீனப்படுத்தினவர் இந்த எலெக்ஷன்ல ஒரு 8% பலவீனப்படுத்தி இந்த ஆளுங்கட்சி எதிர்ப்பு போட்டியை வாங்கி 17% டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு. இவருக்கு தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு எண்ண ஓட்டமே இல்லை. அப்ப தனிச்சு நிற்போம்னு ஒரு ஏட்டு சுரக்கா திரட்டை கொடுத்து, ஒரு காகித புலி திரட்டை கொடுத்து, பிராண்டிங் மாஸ்டர்களை வச்சு எடப்பாடியை மிரட்டி சீட்டு வாங்குறது தான் அவருக்கு நோக்கங்கிறத எடப்பாடி புரிகிறாரு. புரிஞ்சவரு விஜய்க்கு பலகீனம், அவருக்கு ஆட்கள் ஓடி ஒளிஞ்சதும், விஜயும் தனிச்சு போட்டியிட விருப்பம் இல்லாம இருந்ததும், ஆதவர்ஜுனா எடப்பாடி கூட பேசிக்கிட்டு சீமானுக்கு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்லாம் ஆதவர்ஜுனா ப்ராமிஸ் பண்ணாரு. அப்போ அவங்க என்ன ஓட்டம் என்ன, கருணாநிதி குடும்ப சபரிசனை காலி பண்ணிடணும் அரசியல்ல, இது ஆதவர்ஜுனாவுக்கு நோக்கம். உதயநிதியை காலி பண்ணிடணும், இது விஜய்க்கு நோக்கம். அப்போ தனக்கிட்ட தானே வந்தாகணும். அந்த சூழ்நிலையில அரசியல் பண்ணக்கூடியவங்க, தனிச்சு நிற்க முடியாதவங்க பெரிய பீலா விட்டுட்டு இருந்தாங்க. ஈரோடு கிழக்கு எக்ஸ்போஸ் ஆயிட்டு, எக்ஸ்போஸ் ஆனதும் மீண்டும் அவர் தனிச்சே போக முடியாத அளவுக்கு எல்லா ஏரியாக்கள்லயும் அவர் ஆட்கள் வர வச்சு, அதுவும் அதுல ஆனஸ்டா தான் கடைசியா எடப்பாடி பேசினாரு. இன்னைக்கு சில அரசியல் விமர்சகர்கள் டிடிவி தினகரன் போன்றவங்க கூட மாறுபட்ட கருத்து சொன்னாலும், எடப்பாடியை புல்டவுன் பண்ண நான் நினைக்கிறேன், புல்டவுன் பண்ணிடுவேன். நான் களத்துல இறங்கி வேலை செய்யும் போது இந்த அரசியல் விமர்சகர்கள் இவெல்லாம் என் முன்னாடி சூரியன் கண்ட பனித்துளி மாதிரி இவன் எவன் கருத்து நிற்காது, நான் களத்துல நிற்கக்கூடிய அரசியல்வாதி, அது நான் எடப்பாடியை பண்ணிடுவேன். பட் எடப்பாடியோட மெரிட்டை நான் என்னைக்குமே குறைச்சி மதிப்பிட கிடையாது. கலைஞர் புரட்சி தலைவர் மாதிரி ஒரு தலைவராக வரக்கூடிய முயற்சி பண்ணுவார், கவுண்டர் பண்ணுவாருன்னு எதிர் எடப்பாடி எலெக்ஷன் சொன்னேன். இப்பவும் அவர் திறம்பட தான் தன்னோட காய்களை நகர்த்துறாரு. விஜய் விஷயத்துல விஜய் தனிச்சு போனா ஒண்ணுமே தேராத அளவுக்கு விஜயை கற்பழிச்சு விட்டுட்டாரு.
என்ன பண்ணிட்டாரு, கற்பழிச்சு விட்டுட்டாரு, ரேப் பண்ணிட்டாரு. ம். படத்துலதான் வில்லன் தான் கதாநாயகர் ரேப் பண்ண போவான், அல்லது ஹீரோவுக்கு தங்கச்சியை ரேப் பண்ணுவான், இந்த மாதிரி இருக்கும். இங்க ஒரு அரசியல் தலைவர் இன்னொரு அரசியல் தலைவரை ரேப் பண்ணிட்டாரு அரசியலுக்குள்ள. உண்மை. நீங்க வந்து கற்பழிச்சுக்கிட்டே காஃபி சாப்பிட போனோம்னு சொன்ன மாதிரி கற்பழிக்கிறான்னு கூட கத்த முடியாத அளவுக்கு நீங்க மாடர்ன் பொலிட்டிக்கல் சீன் மாதிரி அதை வந்து விஜய் பலகீனம் வெளிப்படக்கூடிய அளவுக்கு விஜய் செயல்பட்டு இருக்கிறாரு. உங்க கருத்து சரிதான். நான் இதை வந்து ஒரு 7-8 நாளா சொல்லிட்டு இருக்கிறேன். தலைமை மறுப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இதுவரை மறுப்பு கொடுக்காதனால என் குரல் விஜய்க்கு ரீச் ஆகும். ஏன் மறுப்பு கொடுக்காம இருக்காருன்னா, அவர் எடப்பாடி தலைமையில கூட்டணி போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. கெமிஸ்ட்ரி பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. இப்ப மறுப்பு கொடுத்தா அப்புறம் கெமிஸ்ட்ரி பாதிச்சிடும். இதை வச்சு எடப்பாடி அடிக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் எடப்பாடி நொறுக்கி தள்ளிடுவாங்க. நானே எடப்பாடி அடிக்கணுமா விஜய் அடிக்கணும்னா பலன் நிரூபிக்காத விஜய் எல்லாம் நம்ம பெருசா எடுக்காண்டாம், எடப்பாடி தான் அடிக்கணும்னா நம்மளும் அடிப்போம். அந்த இது வரும்போது அதுக்கப்புறம் நாளைக்கு கூட்டணி சேர்ந்தா அது கெமிஸ்ட்ரி இருக்காது. கவனிச்சு பாருங்க, நயினார் நாகேந்திரன் அளவுக்கு விஜய்க்கு யாரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்தா? யாரும் கொடுக்கல. ஏன் தாவேகா தொண்டர்கள் மதுரையில நயினார் நாகேந்திரன் ப்ரோக்ராமுக்கு போகல? சதை உள்ள இடத்துல கத்தி ஆடும், ஆதாயம் இல்லாம ஆத்துல போக மாட்டான். புரியுது இல்லையா? இந்த லாப நோக்கம் தான் அதுல இருக்குது. எடப்பாடி 20% வாக்கெடுத்து ஒரு கட்சி தலைவர். நீங்க சொன்ன இதுவும் இங்க பொருந்தது. 20% எடுத்தவர் 8% சவுத்துல எடுக்கும்போது இங்க 30% மேல ஆவரேஜா எடுக்கிறாரு. பாமகவும் அவர் கூட போக வாய்ப்பு இருக்குது. அப்போ தாவேகா தொண்டனுக்கே தெரியும், நம்ம எடப்பாடி கூட போய் சேர்ந்து ஏதோ சீட்டு தந்தாதான் தேரும், நம்ம தனிச்சு நின்னா எதுவும் தேர மாட்டோம். எப்படி ஃபாஸ்ட் ஃபுட் ஈகோ மாதிரி விஜய் எப்படி சந்தர்ப்பவாதி அரசியல் வியாபாரியா இருக்காரோ, தொண்டனும் எடப்பாடி கூட சேர்ந்து ஏதாவது சீட்டு வந்துடணும், அல்லது எடப்பாடிக்கு ஆள் கூட நின்று உழைச்சோம்னா நமக்கு துட்டு கையில புரளும். அரசியல் இன்னைக்கு வெரி காஸ்ட்லி அஃபேர், அவனுக்கு கொஞ்சம் காசு தருவான், அதை நம்ம பயன்படுத்திக்கலாம்னு தான் நினைக்கிறான். எவனும் இந்த ஏரியாவுக்குள்ள எடப்பாடியை மீறி நம்ம திமுக இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம சக்தி இல்லைங்கிறத எல்லாருமே உணர்றான். ஸோ அவன் எடப்பாடி மீட்டிங் போறான். இத பேரம் பேசுறதுக்காவது விஜய் தடுத்திருக்கணும். விஜய் ஏன் தடுக்கலன்னா, நாம தனிச்சு நிற்க முடியாதுங்கிறத எடப்பாடி புரிஞ்சுக்கிட்டாரு. என்னமோ இவர்கிட்ட விளையாட்டு காட்டணும்னா கடைசியா நம்மளை வந்து அவரு டீஸ் பண்ணி குறைஞ்ச சீட்டுக்கு தள்ளிடுவார். ஓகே சார், இவ்வளவு தூரம் வந்து எங்க கேள்விகளுக்கு பதில் சொன்ன ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.